அந்த செயில திருப்பி தரணும்னு கண்டிஷன் போட்டுதான் தாலி பிரிச்சு கோக்கவே சம்மதிச்சிருக்காங்க. இப்ப என்ன பேசுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எல்லாத்தையும் நினைச்சு புலம்பிட்டு இருக்காதுமா. காலையில நீ வீட்டுக்கு வந்ததே எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. குடுகுடுப்புக்காரன் வந்ததை பத்திலாம் நீ சொல்லவே இல்லையே. ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்து உனக்கு போன் பண்ண மகா, நீ எடுக்கல. ஆனா இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாதுன்னு நான் நேர்ல வந்தேன். உன்கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிட்டு தான் வந்திருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வந்தது நான் தப்புன்னு சொல்லல. சொல்லிட்டு வந்தாலும் சொல்லாம வந்தாலும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனா நீ கால் பண்ணாம வரமாட்டியேன்னு தான் நான் கேட்டேன். இப்ப இந்த விஷயத்தை எப்படி மகா சமாளிக்க போற? இஷ்டத்துக்கு அந்த அம்மா கத்துவாங்களே. கோவப்படதாமா செய்வாங்க. அதுக்காக சொல்லாம இருக்க முடியாதுல்ல, சொல்லிதான் ஆகணும். ஆனா நான் இப்ப வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அகிலா கழுத்துல தாலி இல்லாம இருக்கா. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். கதிர்கிட்ட சொல்லி கோவில்ல வச்சு அகிலா கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறையாவது கட்ட சொல்லணும். ஒரு நல்ல நேரம் பார்த்து கட்டிக்கிட்டா ஓகே தான்க்கா. நீ சொல்றது கரெக்ட் தான். எப்படியும் நல்ல நேரம் பார்த்து திருப்பி கட்டுற மாதிரி தானே அதுவும். ஆனா அகிலாவோட கழுத்துல இருந்து தாலி செயின் திருடு போயிடுச்சு. இந்த நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த வேண்டான்னு சொன்னா நம்ம தான் ஆளுங்களை வச்சு திருடணும்னு கூட அத்தை பேசுவாங்க. ஆமாமா, இருக்கிற பிரச்சனை போதும். பேசின மாதிரி ஃபங்க்ஷனை நடத்திடலாம். நீ சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு டைம் மட்டும் கேளுமா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் மேல நீ கோவப்படாம இருமா. பாவம், இவ ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கா. இவளை கொஞ்சம் பாத்துக்கோமா. நீயும் தைரியமா இருக்கணும். சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். இருடி, ஏதாச்சும் சாப்பிட்டு போ. அங்க போனா நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. வேணாமா, நான் பாத்துக்கிறேன். வரேன். சரிக்கா. பாத்துக்கோ. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இப்போவும் என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போச்சே மகா. இல்லங்க, சில பிரச்சனைகள் நடக்கும்போது நீங்க என் பக்கத்துல வேணா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் வந்து சொல்லும்போது எந்த கேள்வியும் கேட்காம என் கூட துணையா எப்பவும் நிக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கை தான் எதுவா இருந்தாலும் நான் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊரு உலகத்துல எத்தனை ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. மத்த விஷயத்துல எல்லாம் ஓகே மகா. இப்ப அம்மா விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது? அந்த தாலி செயின் வேணும்னு கேட்டிருக்காங்களே, எப்படி சமாளிக்கிறதுனா அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதாங்க ஆகணும். அதுதான் நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன மகா? அகிலாவோட கழுத்துல தாலி இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடுனா? அகிலா கழுத்துல கதிர் கையால தாலி கட்ட சொல்லணும். மகா, தாலிக்கு இப்ப எங்க போறது? தாலினா தங்கத்துல தான் போடணும்னு இல்லைங்க. இப்போதைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வரைக்கும் ஒரு மஞ்ச கிழங்க மஞ்ச கயிறுல கட்டி அகிலா கழுத்துல கட்ட சொல்லுவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அத்தை கனவு கண்டதுமே அகிலா கழுத்துல இருந்த செயின் திருடு போயிடுச்சு. செயின் மட்டும் இல்ல, திருமாங்கல்யத்தோட திருடு போயிடுச்சு. அதனாலதாங்க அம்மாவும் ரொம்ப பயப்படுறாங்க. இதுல பயப்பட ஒண்ணும் இல்லைன்னு தோணுது மகா. அந்த செயின் திருமாங்கல்யம் எல்லாமே மேகனாக்காக செஞ்சது. அது அவ கழுத்துல ஏற முடியாம பிரச்சனை, அகிலா கழுத்துல ஏறும்போது பிரச்சனை. அது திருட்டு போனது கூட ஏதோ திஷ்டி கழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா அது உங்க அம்மா ஏத்துக்கணும்ல. அவங்க தான் நல்லது எதுவுமே ஏத்துக்கிற நிலைமையிலேயே இல்லையே. அவங்கள விடு. அகிலாவுக்கு திருமாங்கல்யமும் வாங்கணும், செயினும் வாங்கணும். ஆமா, நாளைக்கு அகிலாவை கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்றேன். நம்ம கதிரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். வேண்டாம், அவனை தனியாவே கோவிலுக்கு வர சொல்லிட்டு நாம தனியாவே போலாம். இந்த வீட்டு சிசிடிவி கிட்ட இருந்து தப்பிச்சு போறது ஒன்றும் சாதாரண வேலை இல்ல. அப்புறம் அதே மாதிரி என்ன விஷயம்னு கதிர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவன் டென்ஷன் ஆயிடுவான். கோவிலுக்கு போயிட்டு சொல்லிக்கலாம். அதே நேரம் அகிலாவோட கழுத்துல கதிரை தாலி கட்ட வச்சுட்டு அத்தை கிட்ட செயின் காணாம போனதையும் சொல்லிடலாங்க. அந்த பாயிண்ட்லயே நிக்கிறிய மகா, அத பாத்துக்கலாம், விடு. அப்படிலாம் சாதாரணமா விட முடியாதுங்க.
அத்தைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நாமளே சொல்லிடுறது தான் நல்லது.